இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷானுடைய கையில தண்ணி ஊடுருவத பார்த்துட்டு சென் ஷாக்கா இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஷான் வந்துட்டு இது ரொம்ப வியர்டா இருக்கு, எப்படி என்னுடைய கைக்குள்ள தண்ணி ஊடுருவி போகுது அப்படிங்கிறப்போ உடனே சென் வந்துட்டு இது கண்டிப்பா ஏதோ ஒரு சூப்பர் பவர் தான், அது இப்பதான் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கேன், சரி உன்னுடைய கையை காட்டுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தேன். தண்ணியை தவிர்த்து வேற எதுவுமே அவ கைக்குள்ள ஊடுருவி போகல. உடனே நான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வா, உன்னை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல அவ வந்த உடனே அவளுடைய ஃபேஸ்லயும் கையிலயும் கால்லயும் தண்ணியை ஊத்தி பார்த்தேன். ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. உடனே மனசுக்குள்ள நான் 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்நார்மலா எதுவுமே நடக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உன்னுடைய கை மட்டும் வாட்டரை பாஸ் த்ரூ பண்ற எபிலிட்டி அப்ளைன் பண்ணிருக்கேன். அடுத்த வாட்டி ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்ல. இதை கேட்டு ஷானும் அப்படின்னா நான் யூஸ்லெஸ் ஆன கேர்ள் கிடையாது, எனக்கு வாட்டர் ரிலேட்டட் சூப்பர் பவர் இருக்கு, கூடிய சீக்கிரத்துல என்னுடைய பவரை நான் ஃபுல்லா அன்லாக் பண்ணுவேன், அப்போ சென்னுக்கு சப்போர்ட்டா நான் நிற்பேன் ஒரு பார்ட்னரா. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல நான் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்க்கு திரும்பவும் போனேன். அங்க அதே லேடி வந்துட்டு வெல்கம் சார்னு சொல்ல என்கிட்ட இருக்க கார்டை கொடுத்துட்டு எனக்கு 100 ஜெயிண்ட் மீட் வேணும், அதை இந்த அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ஓகேன்னு சொன்னதும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த லேடி இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அந்த பையன் தானே, ரொம்ப ரிச்சா இருப்பான் போல, இவ்வளவு மணியை அசால்ட்டா எடுத்து கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி வந்துட்டு என்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்ல நானும் ரேட்டிங் போட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் தான் அந்த ஸ்டோரியை டிராஃப்ட் பண்ணதுக்கான பேமெண்ட் $1,20,000 ரிசீவ் வச்சேன். அதோட நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணனா மொத்தமா என்கிட்ட $2,10,000 என் கையில இருக்கேன். இதுவே போதுமானது அந்த 100 ஜெயிண்ட் ஈகிள் மீட்டை வாங்குறதுக்கு. சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த கோடெக்ஸை அன்லாக் பண்றதன் மூலமா என்ன சர்ப்ரைஸ் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிர்க்க இருக்க அந்த ஜெயிண்ட் மீட்டுடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். அது ஒன்ஸ் 100% ரீச் பண்ண உடனே ஸ்கை ஹைங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் ஆச்சு. இதன் மூலியமா என்னுடைய விஷனும் மோஷன் ட்ராக்கிங் எபிலிட்டியும் சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆச்சு. இதன் மூலியமா ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்க ஒருத்தனுடைய மொபைல்ல என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு கூட என்னால ஈஸியா பார்க்க முடிஞ்சுச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷன் பவர் ரொம்ப இன்சேனா இருக்கு. அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்க என்னுடைய பேரண்ட்ஸ் டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டா ஒரு பர்சன் வந்துட்டு ட்ரிபிள் ஜென்ஃபியூஷன் ட்ரை பண்ணிருக்கான், அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. அந்த பயாலஜிக்கல் சேஞ்ச்னால 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த இடத்துல இறந்துட்டாங்க. அப்படியே இன்னொரு இடத்துல ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. ஜென்ஃபியூஷன்ங்கிறது ஒரு தப்பான பாதை. ஏன்ஷியன்ட் டைம்ல மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு பண்றதுக்கு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்துட்டு யாருமே மான்ஸ்டர்ஸா ஒரு மரணம் எதிர்பார்க்கல. நம்ம கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணனா ஹியூமனுடைய பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ண முடியும். மேபி அதன் மூலியமா அட்வான்ஸ் லைஃப் ஃபார்ம் கூட நம்மளால அப்ளைன் பண்ண முடியும். இதை கேட்டு அங்க இருந்த சயின்டிஸ்டும் நீங்க சொல்றதெல்லாம் மடத்தனமா இருக்கு, இப்ப இருக்க காலகட்டத்துல ஜென்ஃபியூசஸ் இல்லாம வெறும் ட்ரெடிஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு நம்மளால சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி உங்களால வெறும் புல்லட்டை கூட ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ மியூட்டன் பீஸ்ட உங்களால எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இதை பார்த்து என்னுடைய அப்பாவும் இந்த ஜென்ஃபியூசஸ் எல்லாருமே பேசிக்கா நடமாடிட்டு இருக்க ஒரு பாம் மாதிரி, அவங்க மட்டும் மியூட்டேட் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டரே ஏற்படும். இதை கேட்டு எங்க அம்மாவும் நீங்க ரொம்பவே ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த ஜென்ஃபியூசஸ் எல்லாருமே நம்ம ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. இப்போ அதை பத்தி திங்க் பண்றதை விட்டுட்டு இந்த ஜென்ஃபியூசஸ்னால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? இன் கேஸ் அப்படி பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல ஒண்ணு அவங்க ஸ்பெசிமனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஜென்ஃபியூசன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே அவங்க பார்ட்னரோட சேர்ந்து பேபிஸை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது என்னை பார்த்துட்டு சென் நீ வீட்டுக்கு வந்துட்டியா, நான் எதுவும் இன்அப்ரோப்ரியேட்டா சன்னுக்கு முன்னாடி பேசலன்னு நினைக்கும் போது டேட் வந்துட்டு நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன், நம்ம எதுக்கு சாப்பிட போக கூடாது அப்படிங்கிறப்போ 3 பேருமே டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நாளைக்கு எங்க ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் இருக்கு, ஷான் வந்துட்டு அதுல சைன் அப் பண்ணிருக்கான், அப்ப கண்டிப்பா அந்த ஷோ பார்க்க நாங்க வருவோம் அண்ட் ஷானுக்கு சேர் அப் பண்ணுவோம். அப்படியே அடுத்த நாள் அந்த ஸ்டேஜ் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஷானுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல கிளாஸ்க்குள்ள ஷானுக்கு நான் தான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். உடனே ஷான் வந்துட்டு எதுக்கு என்ன அந்த மாதிரி பாக்குறேன்னு கேட்க பதிலுக்கு நானும் நீ ரொம்பவே அழகா இருக்கன்னு சொல்ல இது கேட்டு அவ்வளவு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். இதே நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டும் நீங்க 2 பேருமே ஃபிளர்ட் பண்ணி முடிச்சாச்சா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஷானும் எனக்கு மேக்கப் ஸ்கில் இல்லைங்கிறதுனால ஹெல்ப்
ஹெல்ப்புக்காக தான் சென்னை இங்க வர வச்சான். நாங்க ஒன்னும் ஃபிளர்ட் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் சரி சரின்னு சொல்ல, உடனே நான் வந்துட்டு மனசுக்குள்ள எல்லா ஸ்கில்லயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதும் நல்லதா போச்சு. உடனே அந்த பொண்ணும் இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய டேர்ன் தான், அதை சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். உடனே சென் வந்துட்டு அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க பக்கத்துல இருந்த ஷானும் ரொம்ப நர்வஸா இருந்தா. உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னால இதை ஹோல்ட் பண்ண முடியலன்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஷான் வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் நர்வஸ் ஆனா வெயிட் பண்ணிடுவா. இப்ப நான் என்ன பண்றது சென், எங்களுடைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்காக நாங்க ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை என்னால இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சூ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவா. பதிலுக்கு நானும் அழுகுறத நிறுத்து, மேக்கப் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது. பதிலுக்கு அவளும் இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்போ அப்பதான் நான் வந்துட்டு பக்கத்துல கர்டைன் அசைறத பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னுடைய டெஸ்க்கு அடியில இருந்து ஒரு சிசர் எடுத்தேன். அங்க இருக்க கர்டைனை கட் பண்ணி ஷானுக்கு ஒரு ட்ரெஸ் அந்த இடத்துலயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ண அந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுத்துட்டு இது ரெஸ்ட் ரூம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லலாம். பதிலுக்கு அவளும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ திரும்புன்னு சொல்லிட்டு அங்கேயே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல இப்ப திரும்பி பாருன்னு சொல்ல உண்மையே சொல்லணும்னா அவ ஏஞ்சல் மாதிரி இருந்தா. உடனே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் ரொம்பவே அழுதுனால இப்ப நர்வஸ் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே நான் வந்துட்டேன் இப்ப போய் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்ல இதே நேரத்துல ஸ்டேஜ்லயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் சூ அண்ட் ஷான் அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேருமே அந்த ஸ்டேஜ் அலற விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல வின் பண்ணது அவங்க 2 பேர் தான். ஒரு வழியா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில கிளாஸ்க்குள்ள என்ட்ரான டீச்சரும் இந்த கர்டைன்ஸை யார் கட் பண்ணதுன்னு கேட்க நாங்க 2 பேரும் கர்டைன்ஸை டேமேஜ் பண்ணதுக்காக காம்பன்சேட் பண்ற விதமா அன்னைக்கு கிளாஸ் ரூமை நாங்க தான் கிளீன் பண்ணுவோம். இதே நேரத்துல அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலியமா எனக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சுல, அது கரெக்டா 1000 ரீச் பண்ணி இப்ப அந்த ஸ்கில் எனக்கு அன்லாக் ஆயிருக்கேன். இதன் மூலியமா ஒரு சர்டைன் ரேஞ்ச் வரைக்கும் என்னுடைய காம்பேக்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா என் கூட சேர்ந்து சண்டை போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த பவர் ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே நேரத்துல ஷான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கூட வந்து கரோக்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் நீ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண, எனக்கும் டீச் பண்றியான்னு கேட்க பதிலுக்கு ஷானும் சரின்னு சொன்னான். உண்மையை சொல்லணும்னா இந்த காம்படிஷன் அவளுடைய கான்பிடன்ஸை ரீகெயின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதன் மூலியமா மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்ரஸ்லயும் அவ ஸ்டெபிலைஸ் ஆனா. இதே நேரத்துல நானும் அனதர் சாம்பியன்ஷிப்பை அப்டெயின் பண்ண 5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சாங்காய் ஹை ஸ்கூல்ல சாம்பியன்ஷிப் டிராஃபியை நான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட் சாம்பியன்ஷிப் மூலியமா நிறைய அவார்டை வின் பண்ணி டெக்கரேஷனுக்காக என் வீட்டுல வச்சிருக்கேன். இதே நேரத்துல நியூ ஃபேமிலி தான் மார்ஷல் ஆர்ட்ஸை ஓன் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த ஸ்பான்சருக்கான அமௌண்ட்டும் என்னுடைய நாவலுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து ஓவராலா என் பேங்க் அக்கௌண்ட்ல $9 lakh இருந்துச்சு. இந்த அமௌண்ட்டை வச்சு என்னால நெக்ஸ்ட் பி ஸ்டுடியோ கோடெக்ஸை அன்லாக் பண்ண முடியும். திரும்பவும் அதே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த லேடியை மீட் பண்ண. இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணது ஸ்டெல்த் லிசார்ட். அதோடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ணி கோடெக்ஸை அன்லாக் பண்ண. இதன் மூலியமா எனக்கு கிடைச்சது என்னுடைய விட்டாலிட்டியை கம்மி பண்ணி என்னுடைய பிரசன்ஸை என்னால ஹைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்னுடைய பயாலஜிக்கல் லெவலையும் என்னால ஹைட் பண்ண முடியும். ஒரே கல்ல 2 மாங்காய் கிடைச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்பணும். மாம் வேற கேக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது சைபாக் ஒரு லேடிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல கோஇன்சிடென்டா சீனியர் காய பார்த்தேன். அவருடைய 2 காலும் ரொபாட்டிக் லெக்ஸா மாறி இருந்துச்சு. என்னாச்சு சீனியர் அப்படின்னு நான் கேட்க அது வந்துட்டு நான் ஹை ஸ்கூல்ல சீட்டுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு கிடைக்கல. அதனால மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல ஜாயின் பண்ணேன். ஆனா அதோடைய ஃபைனல்ஸ்ல ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். அதுல என்னுடைய 2 காலும் போயிடுச்சு. லக்கிலி நான் சைபர்நெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணேன். டிசபிள் பர்சனையும் அவங்க சைபாக்கா சேஞ்ச் பண்ணாங்க. உடனே நான் வந்துட்டு அப்ப நீங்க புடிச்சிட்டு போற அந்த லேடி யாருன்னு கேட்க அந்த ரேட் கார்டை டிஃபீட் பண்ணும்போது அந்த கல்ட்டை சேர்ந்த 9 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்களா, அதுல ஒருத்தி தான் இவன். உடனே அங்க இருந்த மத்த சைபாக்ஸும் காய் பேசினது போதும் நம்ம போலாம்னு சொல்ல பதிலுக்கு அவரும் உன்னை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நான் வந்துட்டு மனசுக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 9 பேர்ல ஒருத்தரை கூட பிடிக்க முடியல. ஆனா இந்த மெக்கா குரூப்பை சேர்ந்தவங்க ரொம்ப ஈஸியாவே புடிச்சிட்டாங்க. அப்படின்னா இவங்களை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. இதே நேரத்துல எங்க அம்மாவும் கால் பண்ணிட்டு சென் கேக்க வாங்கிட்டியா, எப்போ வீட்டுக்கு வருவேன்னு கேட்க பதிலுக்கு நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன்னு சொல்ல நாங்க 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்ததுனால ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒன்னாதான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எங்க 2 பேருக்குமே 18th பர்த்டே. உடனே நாங்க 2 பேரும் எப்பவும் போல எங்களுடைய கிஃப்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இதே நேரத்துல அந்த இடமும் அதுல இடத்துக்கு எல்லாருமே பயந்தாங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும்
ஏதோ தப்பா நடக்குது. இதே நேரத்துல சாங்காய் சிட்டியுடைய அண்டர் கிரவுண்ட்ல நிறைய எலி டனல்ல தோண்டிட்டு இருக்குங்க. இதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நேத்து சாங்காய் சிட்டில ஏற்பட்ட அந்த எர்த்குவேக்க பத்தி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதோடைய வேவ் ரெக்கார்ட் பண்ணும்போது 4.2 மேக்னிடியூட்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ்க்கு நடுவுல இந்த சாங்காய் சிட்டி லொக்கேட் ஆகல. அதனால யாருமே பேனிக் ஆக வேணான்னு நியூஸ்ல வர. இதே நேரத்துல நானும் பிரேக்ஃபாஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்ல பதிலுக்கு என்னுடைய பேரண்ட்ஸும் பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அப்படியே ஷானியும் கூட்டிட்டு போற வழியிலேயே இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவ்வளவு அதை பத்தி நினைச்சாலே நர்வஸ் ஆகுது. அப்படியே நாங்க பேசிட்டே போக கொஞ்ச நாள்லயே இன்னொரு கோடெக்ஸ அன்லாக் பண்ற அளவுக்கு நான் மணியை சேவ் பண்ணி வச்சிட்டேன். இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணது வாய்டிங். ஒரு வழியா அதோடைய லைஃப் எசன்ஸ் அப்சர்வ் பண்ணி டேஞ்சர் சென்ஸ்ங்கிற ஒரு பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் அப்படின்னு பண்ணேன். இதன் மூலியமா விரோதத்தோட பாக்குறவங்கள என்னால சென்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரசன்ஸை வச்சு அவங்க கரண்டா என்ன பயாலஜிக்கல் லெவல்ல இருக்காங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இன்கேஸ் யாராச்சும் என்னை பதுங்கி இருந்து தாக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த டேஞ்சர் சென்ஸை பயன்படுத்தி என்னை பாதுகாத்துக்க முடியும். அப்படியே அங்கிருந்து நேரா ஒரு மாலுக்கு போனா இந்த டேஞ்சர் சென்ஸை பயன்படுத்தி பார்க்கலான்னு ஒரு வழியா மாலுக்கு போயிட்டேன். அங்க நிறைய ஆர்டினரி பீப்புள்ஸ் இருந்தாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா அவங்களுடைய தலைக்கு மேல கரண்டா அவங்க எந்த பயாலஜிக்கல் லெவல்ல இருக்காங்கன்னு என்னால பார்க்க முடிஞ்சு. அப்படியே அடுத்ததா எந்த கோடெக்ஸை அன்லாக் பண்ணலான்னு பார்த்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஸ்லக் உடைய மீட்டை பார்த்தேன். மேபி இதை பயன்படுத்தினா என்னால ரீஜெனரேட்டிவிட்டியை அப்ளை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அதுடைய 500 கிராம் மீட்டே $1,00,000. இது வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இருந்தோ அந்த நாவல் மூலியமா எனக்கு $1,00,000 கிடைச்சாலுமே அதை வச்சு ஒரு மாசத்துக்கு என்னால 500 கிராம் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னொரு வழியை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். இதே நேரத்துல நான்ஜிங் ப்ரொவின்ஸுடைய மினிஸ்டர் ஆபீஸை தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் இந்த வாட்டி அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரஃபா செக் பண்ணும்போது அதோடைய பெர்சன்டேஜ் போன வருஷம் அதுலயே சேமா தான் இருக்கு. இதுல குயின்சோ சிட்டி தான் லீடிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் சான்சோ, நான்குவான், ஷாங்ஹாய், டோஷாங், அதுக்கப்புறம் பாட்டம் பெர்ஃபார்மன்ஸ்ல ஹாய் ஒன் சிட்டி தான் இருக்கு. ஆக்சுவலா இங்க இருக்க அந்த லேடி பேர் தான் யுவான், சாங்காய் சிட்டியுடைய வைஸ் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம நான்ஜிங் ப்ரொவின்ஸுடைய எஜுகேஷன் மினிஸ்டர். உடனே அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவனும் பிரின்சிபல் யுவான், இதுதான் கரண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கிராஃப காட்டுறான். இதை பார்த்து அவங்களும் இது ஒர்க்குன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்க. உடனே அந்த பர்சன் வந்துட்டு பிரின்சிபல் யுவான் சைட் நம்பர் 36 உடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் அந்த இடம் இப்ப ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இன்கேஸ் அந்த சைட் ப்ராப்ளமேட்டிக்காவே இருந்துருச்சுன்னா இந்த எக்ஸாமை மானிட்டர் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிருக்காது. இதை கேட்டு அவனும் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். இன்கேஸ் ஏதாச்சும் தப்பா நடந்துருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பெரிய ட்ரபிள்ல மாட்டிருப்போம். சரி, இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு கொஸ்டினும் இல்ல, நீங்க போய் உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லலாம். அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. உடனே அவங்களும் மனசுக்குள்ள எனக்கே தெரியாம ஒரு டிசபிளை சூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு விண்டோ வழியா பீச்சை பார்க்க இந்த உலகத்திலேயே மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு 9 நாள் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். தியரட்டிக்கல். ஆஃப்டர்நூன் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. அதுல ஸ்பிரிண்டிங்கும் வெயிட் லிஃப்டிங்கும் இருக்கும். டே 2ல இருந்து டே 8 வரைக்கும், அதாவது இந்த 1 வீக் லைவ் காம்பேட் அசஸ்மெண்ட் நடக்கும். இந்த நேரத்துல எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் கேண்டிடேட்டும் சர்வைவலுக்காக ஃபாரஸ்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. டே 9 அப்போ காம்பாக்டபிலிட்டி டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த ரிசல்ட்டை வச்சுதான் அந்த பர்சன் ஜென்ஃபியூசர் ஆகுறாங்களா இல்ல சைபாக சேஞ்ச் ஆகுறாங்களான்னு தெரிய வரும். சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்குதான் June 7th என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கான ஃபர்ஸ்ட் டே. நானும் ஷானும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவ ரொம்பவே நர்வஸா இருந்தா. சென், இன்கேஸ் டெஸ்ட் அப்போ நான் நர்வஸ்ல வெயிட் பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு கேட்க பதிலுக்கு நானும், நீ கவலைப்படாத ஷான், உனக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம நீ டயப்பரா வியர் பண்ணிருக்க. சோ இப்போதைக்கு உன்னுடைய ஃபோக்கஸ் எக்ஸாம்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல உடனே ஷான் வந்துட்டு நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன், அதே மாதிரி நீ நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. எக்ஸாம் ஹாலுக்கு போனேன். ரொம்ப சீக்கிரமே தியரிட்டிக்கல் எக்ஸாம் முடிச்சதுனால என்னுடைய நாவலுக்கான அடுத்த சாப்டரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வர ஷான் வந்துட்டு ரொம்ப நர்வஸா இருந்தா. ஒருவேளை எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து வரோம், சோ இந்த ரிட்டன் எக்ஸாம கிளியர் பண்ணாலே போதும், டாப் ஸ்கோர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் நான் எக்ஸாம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், சோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்கு மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கேன்னு கேட்க பதிலுக்கு அவளும் நீ இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், அங்க இருந்து ஓட சீக்கிரம் வந்துரு, நமக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டான். கொஞ்ச நேரத்திலேயே டெஸ்டும் ஆரம்பிக்க அங்க
அங்க இருக்க 950 கிலோ பார்பல ஒரே கையில தூக்கலாம். அங்க இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இது ரொம்ப இன்சேனா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பிரிண்டிங் 100 மீட்டர்ஸ் 5.12 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். வெர்டிகல் ஜம்ப் 4.91 மீட்டர்ஸ். இவ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்ல, இதே நேரத்துல ஷானும் அவளுடைய பிசிக்கல் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா. உடனே அவளை பார்த்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு கேட்க, பதிலுக்கு அவளும் 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங் 9.32 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். வெர்டிகல் ஜம்ப் 1.62 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலா பார்பிள் வந்துட்டு 125 kg லிஃப்ட் பண்ணிருக்கேன் ஒரே கையில. ஆனா உன் அளவுக்கு இல்ல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் இந்த ஸ்கோருக்கு கேர்ள்ஸ்ல டாப் ஸ்டூடெண்டா நீ தான் வருவேன்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு வந்த யூவும் ரிட்டன் எக்ஸாம் உடைய ஸ்கோரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வாங் லூவும் 80s ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நான் வந்துட்டு 75 ஆகும். நீங்க 2 பேரும் செக் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஷான் ஸ்கோர் செக் பண்ணிட்டு நான் 82 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ உடனே யூ வந்துட்டு உன்னுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்க, அவன் எப்பவும் போல 100 எடுத்திருந்தான். அப்படியே நாங்க 2 பேரும் ஸ்கூல் விட்டு வெளியில போயிட்டு இருக்கும்போது ஷான் வந்துட்டு நாளையில இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு காம்படிஷன் நடக்க போகுது. அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பதிலுக்கு நானும் நீ கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அப்படியே நாங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு 2 பேர் இந்த காம்படிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் குரோ மாஸ்க் போட்டிருக்கான். அது மாஸ்கா இல்லைன்னா ஜென்ஃபியூசரான்னு தெரியல. நாளைக்கு நடக்க போற அந்த காம்படிஷன்ல உங்களுடைய சேஃப்டி ஆபீசருங்கிற அந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி அந்த 10 ஜீனியஸ நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஆபீசரும் அவன் கொடுக்குற அந்த பாக்ஸை வாங்கிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 10 டீமன் செட்ஸ் இருக்கு. இது வந்துட்டு உங்களை பூஸ்ட் பண்ணிவிடும். உடனே அந்த குரோமன் வந்துட்டு இதை மட்டும் நீங்க பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் ஹையர் அபிஷியல் கிட்ட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன்ல உங்களை அபிஷியல் மெம்பரா மாத்திடுவேன். பதிலுக்கு அந்த ஆபீசரும் உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல அபிஷியல் மெம்பர் ஆகுறது என்னுடைய மெயின் கோல் இல்ல. இப்ப எனக்கு தேவையானது அந்த மியூட்டேட்டட் ஃப்ரூட். பதிலுக்கு அவனும் உங்களுடைய நோக்கம் ரொம்பவே சின்னதா இருக்கு. ஒரு மியூட்டேட்டட் ஃப்ரூட்டை பயன்படுத்துறது மூலியமா உங்களால ஆர்டினரி டயர்ஸ் அவனுக்கு எவால்வ் ஆக முடியும். அதுவே எங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஹை லெவல் லைஃப் ஃபார்மையே உங்களால எவால்வ் பண்ண முடியும். அது ஒன்றும் இம்பாசிபிளான விஷயம் கிடையாது. பதிலுக்கு அந்த ஆபீசரும் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல அபிஷியல் மெம்பர் ஆகிறதுக்கு நிறைய செலவாகும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட்காக நாங்க எல்லாருமே காட்டுக்குள்ள பஸ் மூலியமா டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். உடனே அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, எல்லா ஸ்டூடெண்டும் ப்ரிப்பேர் ஆகுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எக்ஸாம் சைட்டை ரீச் பண்ண போறோம். இது கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த ஷானை நான் எழுப்பலாம். இதே நேரத்துல அந்த பஸ்ஸும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேன். என்ட்ரன்ஸ் 9 அந்த எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்கேன் டெசிக்னேட்டட் பாயிண்ட்ல அசம்பிள் ஆகணும்னு சொல்ல, இந்த காட்டுக்குள்ள நிறைய இடத்துல நம்பர் ஸ்டிக்கை பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுல எத்தனை நீங்க கலெக்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஆக்சுவலா இந்த நம்பர் ஸ்டிக்கை நாங்க டோக்கன் சொல்லுவோம். இந்த மொத்த ஃபாரஸ்ட்லயே அந்த டோக்கன்ஸ் எந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல கிடைக்கணும், ட்ரீயுடைய டாப்ல, ஒரு சிலது பாறையில கிடைக்கும், மீதி வைல்ட் அனிமல்ஸ் உடைய பாடியில கிடைக்கும், கடைசியா ஃபைனல் ஒன் மியூட்டன் பீஸ்ட் கிட்ட கிடைக்கும். இந்த கடைசி 2, அதாவது இந்த வைல்ட் அனிமல் அதுக்கப்புறம் மியூட்டன் பீஸ்ட், இதுங்க கிட்ட இருக்க டோக்கன் மட்டும் சேஃப்டி ஆபீசர் மூலியமா கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஹெல்ப்புக்காக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. இந்த மியூட்டன் பீஸ்ட் எல்லாமே டீப் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கும். இது எல்லாமே ஜீனியஸான ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்டெயின் பண்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லது. இந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட் உடைய ஃபைனல் ஸ்கோர் வந்துட்டு வெறும் இண்டிவிஜுவல் ஸ்கோர் மட்டும் இல்லாம உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரியல் டைம்ல ஜட்ஜ் பண்ணுவாங்க கேமரா ஃபுட்டேஜ் மூலமா. இந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட்ல மொத்தம் 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஆனா இந்த ஃபாரஸ்ட் குள்ள இருக்க மொத்த பாயிண்ட்டுமே 50,000 பாயிண்ட்ஸ் தான். இதுக்கான மீனிங் என்னன்னா உங்கள பாதி பேருக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது. இந்த காம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்துட்டு கோஆபரேஷன் அண்ட் காம்படிஷன் ரெண்டுத்தையுமே என்கரேஜ் பண்ணுவோம். அதனால உங்களுடைய டோக்கனை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஆப்போனன்ட் கிட்ட இருந்து அந்த டோக்கனை திருடிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரெடி ஆகுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது கேட்ட ஒரு வெல்த்தியான பையனும், எங்க அப்பா வந்துட்டு மெக்கா குரூப் உடைய சீனியர் எக்ஸிகியூட்டிவா இருக்காரு, யாராச்சும் உங்க டீம்ல என்ன சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுவேன். இது கேட்ட ஒருத்தனும் என்னுடைய டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ, நான் சான்சுவா ஸ்கூலுடைய டாப் ஸ்டூடெண்ட், நான் ப்ராமிஸ் பண்றேன் நம்ம தான் டாப் ஸ்கோர் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க வந்து டீச்சரும் அவன் மண்டேலயே ஒண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் வார்னிங், இந்த மாதிரி ஓப்பனா டீமை ஃபார்ம் பண்ணக்கூடாது, இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனதுன்னு சொல்ல, பதிலுக்கு அந்த பையனும் சாரின்னு சொல்லிடுறான். இதே நேரத்துல என்னுடைய ஸ்கூல்ல சேர்ந்தவங்க என்கிட்ட வந்துட்டு நீ தான் ரொம்பவே ஸ்ட்ராங், உன்னுடைய டீம்ல நாங்க ஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்க நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். உடனே அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாரும் நீ எதுக்காக இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்தான், எனக்கு பசிக்குது ஏதாச்சும் ஃபுட்டு சேல் பண்ண
முடியுமான்னு கேட்க, பதிலுக்கு நானும் பே எல்லாம் பண்ண தேவையில்ல, இது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சில ஃபுட்ஸை கொடுக்க, உடனே அவன் வந்துட்டு தப்பா எடுத்துக்காத, நான் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், வேணும்னா அதுக்கு பதில் நான் உன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணான். என்னுடைய பேரு ஹாங், நம்பர் 1 ஸ்கூலான குவைன்ஸ், அதுல டாப் ஸ்டூடெண்ட் நான் தான். பதிலுக்கு நானும் உங்க ஆஃபருக்கு தேங்க்ஸ், ஆனா தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதை கேட்டு அவன் ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகே, பிரெட்டுக்கும் குக்கீஸ்க்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். உடனே ஹேனா வந்துட்டு இந்த பர்சன் ரொம்பவே வியர்டா இருக்கான், வெளியில அவ்வளவு ஸ்டால் இருக்கு, அவன் எதுக்கு நம்ம கிட்ட ஃபுட்டு கேட்கணும்னு கேட்க, பதிலுக்கு நானும் அவன் ஃபுட்டுக்காக தான் வரல, இங்க இருக்கிறதுலயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேர்ள் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். இதை கேட்டு ஷானும் அப்ப எனக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கானான்னு கேட்க, பதிலுக்கு நானும் சரி வா டைம் ஆயிடுச்சு நம்ம உள்ள போலான்னு அவங்கள கூட்டிட்டு போக, ஷானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எடுத்த உடனே டீப் ஃபாரஸ்ட் குள்ள போகாம அந்த ஃபாரஸ்டோட எட்ஜில் இருக்க டோக்கன்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். என்கிட்டதான் இப்ப ஈகிளுடைய கோடெக்ஸ் இருக்கு, அதை பயன்படுத்தி அந்த ட்ரீ மேல ஒரு டோக்கன் இருக்கு, அதை கிராப் பண்ணுன்னு சொல்ல ஷானும் ட்ரீயை கிளைம் பண்ணி அந்த டோக்கன் எடுத்தா. அடுத்துன்னு நான் லொகேஷன் சொல்லிட்டே இருக்கேன். ஷானும் நானும் சேர்ந்து நிறைய டோக்கன் அப்ளைன் பண்ணோம். இதே நேரத்துல ஒரு சத்தம், என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நம்ம திரும்பவும் மீட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நான் 28 பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு ரீபே பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ ரொம்பவே கியூட்டா இருக்கா, எப்படியாச்சும் அவளை பத்தின இன்ஃபர்மேஷனா நான் தெரிஞ்சுக்கணும், உங்க 2 பேருக்கு ஓகேனா நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த டோக்கனையும் 3ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். உடனே எதிர்க்க நான் வந்துட்டு டீம் அப் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்கேஸ் நாங்க பண்ண ஹெல்ப்க்கு உனக்கு ரீபே பண்ணணும்னு தோணுச்சுன்னா உன்கிட்ட இருக்க மொத்த டோக்கனையும் என்கிட்ட கொடுத்துரு. இதை கேட்ட அந்த ஹாங்கும் நீ தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர, பதிலுக்கு நானும் ஆக்சுவலா நீ தான் தப்பான ஆளுகிட்ட மோதிட்ட அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச் வைக்க, அடுத்த நிமிஷமே நாக் அவுட் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க டோக்கனை நாங்க ஆட்டிய போட்டோம். உடனே ஷாங் வந்துட்டு அவன் சரியாயிடுவானான்னு கேட்க, பதிலுக்கு நானும் நீ வரி பண்ணிக்காத, நான் அவனை லைட்டா தான் பஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அடுத்ததா பாறை கடையில இருக்க டோக்கனை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம இந்த 7 நாள்ல பேம்பு ட்ரீய ஆயுதமா பயன்படுத்தி எப்படி ஹண்ட் பண்றதுன்னு ஷானுக்கு சொல்லி கொடுத்தான். எந்த ஒரு வைல்ட் அனிமலையும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி 3 விஷயம் தேவைப்படும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹார்டா அதை அட்டாக் பண்ணணும், ஃபைனலா அக்யூரேட்டா அதை ஹிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு மரம் ஏறி ஃப்ரூட்ஸை பறிக்க ஆரம்பிச்சோம். ஃபைனலா எங்களை அட்டாக் பண்ண வந்தவங்களுக்கு நல்ல லெசனை டீச் பண்ணோம். எப்பெல்லாம் நாங்க டயர்ட் ஆகுறோமோ ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்படியே ஒரு வழியா மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்க டீப் ஃபாரஸ்ட் ரீச் பண்ணோம். ஆனா எங்களுக்கு லக்கு இல்ல, நாங்க போறதுக்கு முன்னாடியே மியூட்டன்ட் பீஸ்ட டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.